ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரிச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வஞ்சிரம் மீன் வச்சு ஒரு ஃபிஷ் பிரியாணி பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு க்ளீன் பண்ண வஞ்சிரம் மீன் எடுத்துக்கலாம். நான் ஒரு 8 மீன் எடுத்திருக்கேன். 8 மீனுக்கு ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முள்ளில்லாத மீன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி போதும். 4 வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி கரெக்டான அளவாக இருக்கும். ஒரு கைப்பிடி மல்லி புதினா, ஒரு 2 கப் பாஸ்மதி அரிசியை ஒரு தடவை வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. ஜீரகத்தூள் இதான் ஃபிஷ் பிரியாணிக்கு டேஸ்ட்டே கொடுக்க போகுது. ஸோ ஜீரகத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அரிசியை நான் இந்த கப்பில் தான் எடுத்துக்கிட்டேன். இப்போது க்ளீன் பண்ணி வச்ச அந்த வஞ்சிரம் மீனில் நம்ம எடுத்து வச்ச மசாலாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீனில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிலையும் சரி, இந்த மீன் மசாலாலையும் சரி, ஜீரகத்தூள் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் பிரியாணிக்கு மெயின் ஃப்ளேவரே ஜீரகத்தூள் தான். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் எடுத்து வச்சதுலேருந்தே கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ½ லெமன் ஜூஸை இதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா கோட்டாகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி எடுத்து வச்சிருந்து ரெடி பண்ண அந்த மீன் எல்லாத்தையும் ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணணும், சும்மா லைட்டாக அந்த மசாலா எல்லாம் ஃப்ரை ஆகி வரட்டும். ஃப்ரை அது ஆனதுக்கப்புறம் அது தனியாக வச்சுருங்க. ஒரு பிரியாணி பேன் எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் பொதுவாக பிரியாணியில் போடும்போது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம் எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி பச்சை மிளகாய் கூடவே உப்பும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் இதே மாதிரி நல்லா வதங்கணும், கரிஞ்சிடக்கூடாது. கறியை போகிறதுக்கு மொதல் ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், பட்டை கிராம்பு ஏலக்காய்த்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு தக்காளியும் ஆட் பண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. மசாலா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த அந்த தயிர் 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த அந்த மீனை இதில் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஒரு சைடு நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அடுத்த சைடும் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்கிறதால மீனோட ஃப்ளேவர் நல்லா அந்த மசாலாவில் இறங்கும். ஸோ பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 சைடும் போட்டு நல்லா ரோஸ்ட் மீனை மசாலாவில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மீனை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சரியான அளவாக இருக்கும். தண்ணியை போட்டு லெமன் ஜூஸையும் போட்டு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச அந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் பொறுமையாக கிண்டி விடுங்க. இப்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வெந்து வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி எல்லாம் வெந்து ஓரளவுக்கு தண்ணி அங்கங்கே தெரியும் போது அரிசியாக இருக்கும்போது நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த மீனையும் போட்டு மூடி போட்டு மேலே ஏதாவது வெயிட் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மேலே வச்சுருந்த அந்த மீன் பீஸெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு
பொறுமையாக அரிசியை கிளறி விடுங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலாவும் ஆட் பண்ணாமல் ஈஸியாக யம்மியாக ஒரு ஃபிஷ் பிரியாணி செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.